உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு நேயர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள். இவர் மல்லர் அதாவது இந்திர நிதியத்தோட தலைவராக செயல்பட்டுருக்காரு. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தோட தலைவராகவும் அந்த பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும். அவரை இன்று சந்தித்திருக்கிறோம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள், அதாவது இன்று புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு ஏதாவது வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்றால் அது எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு ஒரு அதிரடி அரசியல் 2 வருஷத்தில் ஒரு அமைப்பை ஒரு கட்சி ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசாட்சி அமைச்ச ஒரு வரலாறு, மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, எங்களது முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேலே வாழ்ந்து வர்றோம். தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு தென்பகுதியில் மிக பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய வரலாறு பின்னணி கொண்ட ஒரு விவசாய குடியை சேர்ந்த எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு ஒரு சூழ்ச்சினால் ஆங்கில காலத்தில் எங்களை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து பிசியிலேருந்து எஸ்சியை கொண்டு வந்து போட்டாங்க. இதுவரைக்கும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்தோம், அது செவி சாய்க்காமல் அப்படியே இருந்துகிட்ருக்கு. எவ்வளவோ விஷயங்களை அதிரடியாக இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, அது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த முதல்வர், இந்த தமிழகத்தின் முதல்வர், பெருமைமிகு முதல்வர் எங்களுடைய இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிக்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோயில்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் முதல் மரியாதை. அதே மாதிரி விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தான் இருக்கிறாங்க ஒழிய தாழ்த்தப்பட்ட வகுப்பில் கிடையவே கிடையாது. ஆனால் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பில் எங்களை வேணுமெனே வச்சிருக்கிறாங்க. அதை தவிர்த்து எங்களை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வைங்க நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய சமுதாயம் காத்திருக்கு. நிச்சயமாக. இப்போ சமீபத்தில் இந்த ஆதிராவிட நலத்துறையை சமூக நலத்துறையாக மாற்றியிருக்காரு. இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, மிக நல்ல வரவேற்பத்தக்க ஒரு நிகழ்வு இது. என்னன்னு கேட்டால், நாங்கள் கூட போராடி இருக்கோம். இந்த ஆதிராவிட நலத்துறை அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் கூட நாங்கள் வந்து மனு அளித்து ஒவ்வொரு மாவட்டத்தின் மூலமாக நாங்கள் கலெக்டர் அலுவலர் மூலமாக கொடுத்துருக்கோம். அந்த மனு இன்னும் வந்து இருக்குது. அது கனிவுடன் நீங்கள் வந்து அதை பார்த்து இந்த ஆதிராவிட நலத்துறையை சமூக நீதித்துறையாக மாற்றினது உள்ளபடியே தமிழக முதல்வருக்கு நாங்கள் எங்களுடைய சமுதாயம் சார்பாக பாராட்டு தெரிவிச்சிருக்கோம். தமிழகத்தில் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையான பட்டியல் மாற்ற கோரிக்கையை ஆதரவளிக்கும் வகையில் வடநாட்டிலிருந்து குடும்பர்கள் வருகை தருவதற்காக காத்திருப்பதாக ஒரு செய்தி. இது தாங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் தமிழகத்துக்கு வருகை தர இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. தமிழ்நாட்டில் அவங்க வந்து செப்டம்பர் மாத ஆரம்ப வாரத்தில், முதல் வாரத்தில் அவங்க இங்கே வருகை தர இருக்காங்க. அது என்ன காரணம்னா, பட்டியல் மாற்றம் தொடர்பாக இங்கே நம்ம மக்களை சந்தித்து வர சில ஆய்வுகளை நடத்தி மக்களுக்கு, தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக இங்கே வர இருக்காங்க. அனைத்து மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர்களும் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து நம்முடைய குடும்பத்தின தலைவர்களை வரவேற்று அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோமோ அதை எடுத்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு ஒரு முன்முடிவு தான் இந்த அவங்க வருகை. அதனால் அத்தனை மாவட்ட நம்முடைய தேவேந்திரகுல சங்கங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எல்லாரும் இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு அளவில் இந்த வருகையை சிறப்பாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கிய நபர்கள் அதில் இடம்பெறாங்கன்னா அது யாராக இருப்பாங்க?
இல்லை, முக்கியமாக அமைச்சர் வந்து மதுரையில் வந்து அங்கே கலந்துக்கிறாங்க. மதுரையில் வந்து மீட்டிங்கில் ஹைலைட்டாக அவங்க மத்திய அமைச்சர் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த இது குடும்ப இன தலைவர்கள் அங்கே வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும், முக்கியமான கிராமங்களுக்கு, மாவட்டங்களுக்கு இங்கே வருகை இருக்கிறாங்க. அப்படி வருவதும் போது நம்முடைய அமைப்புகள் எல்லாரும் வந்து இணைஞ்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் தற்போது அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. இதில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான அறிவுரை என்னவா இருக்கும்? தேவேந்திரகுல வேளாளர்கள்னு ஒரு தனித்தன்மையான மக்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அது எஸ்சின்னு போட்டுறாங்க. அப்படி போடக்கூடாது. பொதுவாக எல்லாம் ஒவ்வொரு சமுதாயமும் தனித்தனியாக சாதிவாரி கணக்கெடுக்கிறதுக்கும் போது அது வந்து தனித்தனியாக போடணும்னா அப்படி தான் போடணும். அப்போ தான் வந்து எத்தனை மக்கள் எங்கே எத்தனை சமுதாயம் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அறுதிட்டு சொல்ல முடியும். ஒரு எஸ்சின்னு பொதுவாக நம்ம வந்து அதுவும் சொல்லப்போனால் இந்த தேவேந்திர வேளாளர்கள் எஸ்சியில் நம்ம அடைச்சி வைக்கவே முடியாது. அவங்க தலித்துனோ இல்லை தாழ்த்தப்பட்டவங்களோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த வகையில் நம்முடைய தேவேந்திர வேளாளர் மக்கள் அனைவருமே அந்த சாதிவாரி கணக்கெடுக்கும் போது தேவேந்திரகுல வேளாளர்னு பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இப்போது நல்ல ஒரு செயல்பாட்டோட நல்ல சிறந்த அரசை, நம்பிக்கையான அரசை நம்ம வந்து நடத்திட்டுருக்க நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுக்கு முக்கியமான கோரிக்கையான அந்த பட்டியல் வெளியேற்றத்தை மிக விரைவில் எங்களுக்கு செஞ்சு தருவீங்க நம்பிக்கையோடு, நன்றியோடு. நன்றி. நன்றி.